நான் இருக்கும் தொகுதி பல்லாவரம் தொகுதி. இந்த பல்லாவரத்துல திமுக சார்பா முருகேசன் என்பவர் களம் காண்றார். அவர் வந்து அவரும் வந்து பல்லாவரத்தை சேர்ந்தவர் தான். அவர் மேல சில குற்ற வழக்குகள் இருக்கு. அது வந்து போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் போன்ற சில விஷயங்கள் மட்டும்தான் இருக்கு. ஆனா வந்து அவர் 10th வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. ஆனா வந்து திமுக திமுக அதே போல அதிமுகல வந்து பாரிவேந்தர் அவருடைய கட்சி இருக்கு இல்லையா, ஐஜேகே, அதனுடைய வேட்பாளருக்கு இடம் ஒதுக்கியிருக்காங்க. அவர் வந்து வெங்கடேசன். அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜா இருந்தாரு. தென் இப்போ ஹை கோர்ட்ல ஜட்ஜா இருக்காரு. பிளஸ் பாரிவேந்தர் அவர்களுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு வழக்கறிஞராகவும் இருக்காரு. ஸோ ஹீஸ் அன் அட்வொகேட். அவருமே வந்து நல்லா படித்தவர். அவர் மேலேயும் எந்த ஒரு குற்றப்பின்னணியும் எல்லாம் கிடையாது. அவருமே ஒரு நல்ல மனிதர் தான். ஆனா அவங்க அதிமுக பாஜக சரியா? ஸோ அவங்களுமே நிறைய வாக்குறுதி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவர் ஆனா இந்த தொகுதி கிடையாது, பல்லாவரத்துல இங்க இல்ல, அவர் அசோக் நகர்ல இருக்காரு. சரிங்களா? ஸோ நம்ம பல்லாவரத்துல வசிக்கக்கூடிய வேட்பாளருக்கு தான் பல்லாவரத்தை பத்தி முழுமையா ஒரு சில விஷயங்கள்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மற்ற தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் வேறு தொகுதியான இங்க வந்து போட்டி போடும்போது அவங்களுக்கு சில விஷயம்லாம் நுணுக்கமா தெரியாது. பட் ஓகே, அவங்களும் வந்து களம் காண ஒரு வாய்ப்புகள் இருக்கு. இப்போதான் நம்ம வரப்போறோம். தாவேகா சார்பாக களம் காணும் ஜே காமாட்சி அவர்கள். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து பதிவு விட்டிருந்தேன். அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு பெண்மணி. நிறைய கல்விக்கான முன்னெடுப்பு நிறைய பண்ணியிருக்காங்க. பிளஸ் அவங்க வந்து ஒரு நீண்ட காலமாக அந்த சமூக பணியில அவங்க நிறைய பணியாற்றிருக்காங்க. பிளஸ் அந்த ஒரு சமூக பணி வந்து நம்ம சில விஷயம் வந்து தெரியற மாதிரி இருக்கும், சில விஷயம் தெரியாத மாதிரி இருக்கும். அந்த தெரியாத மாதிரி பண்ற சில சமூக பணி தான் நமக்கு வந்து மக்கள் வந்து பேசணும், மக்கள் பேசுற விஷயமா இருக்கணும் அந்த அந்த பெண்மணி பத்தி. ஸோ அந்த வகையில இந்த பெண்மணி வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு பின்னணி கொண்ட ஒரு நல்ல ஒரு பெண்மணி. அதே போல அவங்க நிறைய வாக்குறுதியும் கொடுத்துருக்காங்க. இங்க குப்பைகள் அங்கங்கே இங்கே இருக்கும், சில விஷயங்கள் இங்க மாறணும்னு இருக்கு. பிளஸ் வந்து இந்த பாதாள சாக்கடை பணிகள் ஆங்காங்கே சரியா வர பண்ணல. இன்னொன்று வந்து குடிநீர் தட்டுப்பாடு இங்க இருக்கு. ஸோ குடிநீருமே ஆங்காங்க ஒரு சில விஷயங்கள்லாம் தட்டுப்பாடு இருக்கு. இன்னொன்று இந்த போக்குவரத்து நெரிசல் ரொம்பவே அதிகமா இருக்கு. இங்க போக்குவரத்து நெரிசல் இங்க இன்னுமே பெண்களுக்கான வேலை வாய்ப்பு, தென் வந்து ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கு. இன்னுமே வந்து சில நில அபகரிப்பு போன்ற விஷயங்களும் இங்க நிறையவே நடந்துட்டு இருக்கு. ஸோ அது வந்து இந்த 5 ஆண்டு காலமாக நான் வசிக்கக்கூடிய இடத்தில் அருகில் இருக்கக்கூடிய இந்த பல்லாவரம்ல நிறைய பேர் இந்த நில அபகரிப்பு சார்ந்த விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ நான் அது எனக்கே தெரியும். ஸோ இது போன்ற விஷயங்கள்லாம் அவங்க கவனம் வந்து ஈர்த்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நான் என்னென்ன மேஜரான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து சால்வ் பண்ணக்கூடிய எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தயவு செய்து அவருக்கான எண் 7, அவருக்கான எண் 7 ஜே காமாட்சி விசில் சின்னம். சரியா? யாரா இருந்தாலும் தயவு செய்து விசில் சின்னத்துக்கு நம்பர் 7 ஜே காமாட்சி விசில் தாவேகா வாக்களிச்சு நம்மளுடைய வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்கலாமா?